மசாலா நல்லா தூக்கலாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் ஆயிலும் கொஞ்சம் கம்மியாக மீன் பொரிக்கணும்னு நினச்சாலே வாயில் தண்ணி ஊறும். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை தான் இது. நான் வஞ்சனை மீனில் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு எந்த டைப்பில் மீனில் வேணுங்களும் இந்த ஒரு ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மீனை துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்க்கலாம். நான் இதில் காஞ்ச மிளகா ஊற வச்சுட்டு அரைச்ச பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு எலும்பிச்சை பழத்தோட சைஸில் உள்ள புளியிற பேஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் சூடு தண்ணியில் ஊற வச்சா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி திக்காக வரும். உப்பும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மீனில் நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு எலும்பிச்சை பழ ஜூஸு மட்டும் ஆட் பண்ணாதீங்க. புளித்தண்ணி சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லாமே நல்லா 2 சைடு பிரட்டி வச்சதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், பிளாக் பெப்பர், எல்லாத்தினக்காலும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், 4 காஞ்ச மிளகு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் பொரியிற வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணாமல் தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்குங்க. இதோட வாசம் நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா பொரிஞ்சிருச்சா இல்லையான்னு. இந்த சில்லியெல்லாம் ரொம்ப அப்படியே கம்பு மாதிரி வரையெல்லாம் தேவையில்லை. இப்போ இதனை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரெலாம் ஆகணும்னு தேவையே இல்லை. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள கொக்கனட் இல்லாட்டினா டெசிகேட்டட் கொக்கனட் கூட இந்த ரெசிபிக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ண கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரான்னு பொடிச்சு பிளேட்டில் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மசாலா எல்லாம் தடவி வச்சுருந்தால மீன் ஒன்றா அழகாக 2 சைடும் அப்படியே கோட் பண்ணி நல்லா ஹாட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி ஒரு தவையில் தான் பொரித்து எடுக்க போகிறோம். அதனால் நடுவில் தான் அது கொஞ்சம் குழுவாக இருக்கும்ல, அங்கே ஆயில் சேர்த்து கொஞ்சம் கறிவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மீன் சேர்க்கிற டைமில் தீ ரொம்ப லோவாக வச்சுருந்தேன். இல்லாட்டினா இந்த மசாலாவோட கலர்லாம் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். இந்த ஒரு ரெசிபி பண்ணும்போது நீங்கள் டீப்பாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது. அப்படின்னா இந்த ஃபுல் மசாலாலும் வெளியிலும் ஆகும், அந்த கலரும் ரொம்ப டார்க்காக போயிடும். இது நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணணும். ஒவ்வொரு தடவும் இந்த நான் தவா நல்லா குழுவாக இருக்கிறனால கொஞ்சம் அகலமாக வச்சு தான் செஞ்சேன். நடுவில் ரொம்ப ஹீட் அதிகமாகிடும். அதே மாதிரி பிரிஞ்சு வர்ற மசாலாலெல்லாம் நம்ம எடுத்துடணும். இல்லாட்டினா அது திரும்பவும் மீனில் ஒட்டிட்டு கருப்பாக போயிடும். எடுக்கிற டைமில் திரும்பவும் கொஞ்சம் மல்லி இலை போட்டு 2 சைடும் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா பயங்கரமான டேஸ்ட்டு தான் இந்த ஒரு மீன் ஃப்ரை. நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். சூடில் எனக்கு பிக்க கூட முடியல. அதனால் அவ்வளோ சாஃப்டாக உள்ளில் நல்ல டேஸ்டியாக இருந்தது. மீன் ஒரு பீஸிலும் மசாலாவில் நல்லா கோட்டாகி அது சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கே தெரியும். நீங்களும் இது செஞ்சு இதோட ருசியை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.